Hi children, welcome to Concepts at Shobna. இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட பேசிக் கான்செப்ட்ஸ். எல்லாருக்கும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா ரொம்ப பயம், என்னடா இது ஜியோமெட்ரிலாம் வருதுன்னு. ஆனால் இருக்கிறதுல ரொம்ப ஈஸிங்கிறது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தான். ஓகே, புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. பார்க்கலாம் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ அபவுட் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சஸில் பிளாட்டிங் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாட்டிங் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இந்த ரிவிஷன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ஆர் பாசிட்டிவ், ஆல் இன் த சென்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் போத் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் வில் பி பாசிட்டிவ். ஓகே, third quadrant la x is negative, y is also negative, so both negative. Fourth quadrant la x is positive and y is negative, so x positive, y will be negative. Inga all are positive. Okay, appo both the axes x axis and y axis meet at the point O. ஓங்கிறதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆரிஜின். ஆரிஜின் எப்போவுமே 0,0. ஏன் இந்த 0,0 சொல்கிறோன்னா 0 does not 0 பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் O is called as origin, which is 0,0. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகலாம். ஸ்லோப். வாட் இஸ் meant by slope or gradient? ஓகே, வாட் இஸ் meant by slope or gradient? இப்போ ஒரு லைன் எடுத்தோம்னு சொன்னால் லைனோடைய ஸ்டீப்னஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஸ்லோப். ஸோ வாட் இஸ் ஸ்லோப்? ஸ்லோப் இஸ் நத்திங் பட் தட் டிஸ்கிரைப்ஸ், ஸ்லோப் ஆஃப் எனி லைன் இஸ் தட் விச் டிஸ்கிரைப்ஸ் போத் டைரக்ஷன் அண்ட் ஸ்டீப்னஸ் ஆஃப் த லைன். ஸ்டீப்னஸ் எவ்வளோ ஆழத்தில் இருக்குங்கிறத சொல்கிறது தான் ஸ்டீப்னஸ் ஆஃப் த line, that is the inclination பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஸ்லோப். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இந்த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, see if there is a line like this, axis x axis y axis. ஓகே, இப்போ இதை நீங்கள் இந்த x axis y axis கூட எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னால், எக்ஸ்க்கு எப்போவுமே ஆப்சஸா, எக்ஸோடைய பேர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. எக்ஸ் இஸ் ஆப்சஸா, y இஸ் ஆர்டினேட். ஓகே, ஃபஸ்ட்டு வர்றது எப்போவுமே எக்ஸ் ஆக்சஸ், தட் இஸ் ஏ. ஃபஸ்ட்டு ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் வரும், அப்புறம் தான் ஒய் வரும். அப்போ எனி பாயிண்ட் ஆஃப் த எக்ஸ் ஆக்சஸ் வந்து நம்ம வந்து ஆப்சஸாக சொல்கிறோம். ஒய் ஆக்சஸில் அதே மாதிரி சொல்லிச்சு ஆர்டினேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எழுதுறச்சு எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால், எனி பாயிண்ட் ஷுட் பி ரெப்ரசன்ட் இன் த ஃபார்ம் எக்ஸ், ஒய். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்சஸாக, அப்புறம் தான் ஆர்டினேட். ஓகே, சரி. இப்போ அதை இங்கே எப்படி ரிலேட் பண்ண போகிறோம்னா, எனி லைன் ரெப்ரசன்டட் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நம்ம எப்போவுமே எக்ஸாம்பிளாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் எடுத்துப்போம், ஏன்னா எல்லாமே அங்கே பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவிட்டிக்கு அங்கே வேலை கிடையாது. ஸோ வில் டேக் ஒன்லி த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ இஃப் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ லைன், ஓகே, திஸ் அ பாயிண்ட் விச் ரெப்ரசன்ட்ஸ் அ லைன் ஏபி அப்படின்னு நம்ம லைன் எடுத்தோம்னா, ஸோ திஸ் டிஸ்டன்ஸ், this part is called as the slope or gradient. That is, இங்கே இருக்கிற லைன் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது it has increased both in y as well as in x. ரெண்டு சைட்லையும் ஷிஃப்ட் ஆயிருக்கு. That is called as your slope. So that is m is equal to, slope is always represented by m is equal to rise by run. ரைஸ்னா என்ன? கோயிங் அப். ரன்னா என்ன? இப்படி ஓடுவோம். இப்படி ஓட மாட்டோம் இல்லையா, நம்ம செவுத்து இப்படி ஸ்டாண்ட் வைஸில் ஓட மாட்டோம் இல்லை, ஹரிசாண்டல் வைஸில் ரன், வில் ரன் திஸ் வே அண்ட் ரைஸ் திஸ் வே. ஓகே, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் பை ரன். அதாவது சேஞ்ச் இன் ஒய் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகே, சேஞ்ச் இன் ஒய் அப்படின்னு சொல்லிச்சு, இஃப் தேர் ஆர் 2 points A and B அப்படின்னா y2 minus y1 divided by x2 minus x1. That is called as your slope. அதாவது if there are 2 points, see இந்த பாயிண்ட்டை நம்ம எது வேணாலும் x1 y1 எடுத்துக்கலாம், x2 y2 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எது x1 y1 x2 y2 எடுத்தாலும் your m will be y2 minus y1 by
x2 minus x1. இங்கே a வந்து நான் x1, y1 சொல்கிறேன். b வந்து x2, y2 நான் represent பண்ணேனா, then the slope of this line will be y2 minus y1 divided by x2 minus x1. Okay, next, இப்போ we will see about ordinate and abscissa. இப்போ we have told ஒரு லைனோட ஸ்லோப் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ look at this. You have an axis, x-axis, y-axis. இது வந்து origin O. Origin is always represented as O. இப்போது abscissa பற்றி சொன்னேன் இல்லையா, abscissa என்ன, எனி பாயிண்ட் ஆன் த x-axis. இப்போ நான் Pன்னு எடுத்துக்கிறேன், பாயிண்ட் ஆன் த x-axis ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போது x-axisனால் இந்த லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட். அப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நமக்கு என்ன இருக்காது, y வேல்யூவே இருக்காது. ஸோ தட் வில் பிகம் 0. ஓகே, ஸோ அப்போது எனி பாயிண்ட் ஆன் ஆக்சிஸில் எங்கே மார்க் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மார்க் பண்ணணும், இங்கே P இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் A, 0. இப்போ அதே நான் y ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், see if you draw y axis like this, y axis, x axis, y axis, இது origin. அப்போ point on y axis அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ பாயிண்ட் எங்கே இருக்கணும், y ஆக்சிஸில் இருக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்டை நான் Pன்னு எடுத்துட்டேன்னா இது y, yல x இருக்குமா, இருக்காது. அப்போ இல்லைன்னா you have to put 0. அப்போ x ஆக்சிஸ் இருக்க பாயிண்ட் நான் வந்து Bன்னு எடுத்துக்கிறேன். ஏன் நான் வந்து y ஆக்சிஸில் வந்து B எடுத்துக்கிறேன், A எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் x ஆக்சிஸில் A சொல்லிட்டேன். ஸோ திருப்பி நம்ம A எடுத்த கன்ஃபியூஷன் வரும். அதனால we will go for another variable that is B. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, x வேரியபிள் இஸ் A, x ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் A அண்ட் y ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட் B. ஸோ இட் இஸ் 0, B. ஏன்னா y ஆக்சிஸில் எக்ஸ்க்கு வேல்யூ வரப்போகிறது இல்லை. ஸோ வராதனால இட் வில் பி ஆல்வேஸ் 0. ஸோ 0, B இஸ் த பாயிண்ட் ஆன் த y ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒயில் வந்து 0 போட்டுடணும், ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸை 0 போடணும். ஏன்னா அந்த ஆக்சிஸில் அந்த ஆக்சிஸோடைய வேல்யூ மட்டும்தான் வரும், அதர் ஆக்சிஸ் வராது. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்லோப் ஆஃப் த parallel lines பார்க்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் parallel lines. ஓகே, ஹவு டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த parallel lines in both the axis. ஓகே, ஸ்லோப்புக்கு எப்பவுமே என்னென்ன சொன்னேன், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் m. ஓகே, ஸ்மால் m. இந்த எம்மை வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எடுக்கிறச்சு m is equal to tan thetaன்னு கூட சொல்லலாம். இது எப்போ கேஸ் அப்படின்னு சொன்னால், when we know the angle. தீட்டாங்கிறது ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா tangent of that angle will also be m. அப்போ ஸ்லோப் அப்படின்னு சொன்னால் எம்மும் சொல்லலாம், tan thetaவும் சொல்லலாம். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் த பிளேசஸ் யூ கேன் யூஸ் த ஸ்லோப். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு parallel லைனுக்கு நடுவில் என்ன ஸ்லோப் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ see if the axis is like this, x axis, y axis, if there are two lines. Okay, so அப்போ parallel lines என்ன, the parallel lines, two parallel lines எப்படி இருக்கும்னா, they have same slope. Okay, slope will be same. என்ன differ ஆகும்னு சொன்னா, what they differ is where they cross y axis. இப்படி போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல y axis-ஐ கிராஸ் பண்ணுறங்கிறது மட்டும்தான் it differs. Only this point they differ. It means they have the same slope. அதாவது இப்போ இந்த லைனோட ஸ்லோப் m1, இந்த லைனோட ஸ்லோப் m2 அப்படின்னு சொன்னால் m1 equal to m2 for parallel line. Okay, this is the case of parallel line. Okay, now we will see what is the slope of perpendicular line. Slope of perpendicular line. Slope of perpendicular line. Okay, slope of the perpendicular line ana, you see, இது நம்மளுடைய axis, x axis, y axis. This is the origin O. இங்கே origin O போட்டுக்கோங்க. So now if you see any line, இப்போ இப்படி ஒரு லைன் இருக்கு. ஓகே, அதே மாதிரி through the x axis the line passes அப்படின்னு சொன்னால், if they meet at 90 degree, that is if the two lines are perpendicular. Perpendicular-னா என்ன, 90 degree. That means if two angles, the angle between the two lines is 90 degree, then the slope of the, இங்கே பாருங்க, இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் இதுக்கு பேர் perpendicular. இந்த மாதிரி போட்டால் இதுக்கு என்ன, perpendicular. 90 degree இப்படி போட்டால்.
So this is called as perpendicular. The slope of the perpendicular lines will be reciprocal of the other slope. அப்போ minus 1 by m1. So நம்மளுடைய ஒரு slope என்ன? m2 will always be minus 1 by m1. Okay, parallel க்கு என்ன சொன்னோம் நம்ம? Parallel க்கு both are equal. Perpendicular க்கு எப்படி இருக்கும்? One will be the reciprocal of the other, minus of its reciprocal. So please be very careful. இப்போ ஒரு ஸ்லோப் 2 அப்படின்னு சொன்னால் அதோட பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் என்ன? மைனஸ் 1 by 2. மைனஸ் என்ன மறந்துடக்கூடாது, மைனஸ் ஆஃப் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். ஓகே, இப்போ ஸ்லோப் ஆஃப் த பேரலல் லைன் அண்ட் பெர்பெண்டிகுலர் லைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி வில் கோ டு த ஃபார்முலா செக்ஷன். ஃபார்முலா செக்ஷனில் பேசிக் ஃபார்முலா வாட் எவ்ரி ஒன் ஷுட் நோ இஸ் அபவுட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. என்னது? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ்னா என்ன? நம்ம கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இந்த கேஸில் பார்க்க போகிறது பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் the distance between the 2 points அதை தான் நம்ம லைனாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்டோடைய இந்த பாயிண்ட் இஸ் x1 y1 எடுத்தோம்னா இது x2 y2 எடுத்துட்டோம்னா the distance between a and b, that is ab, is equal to, ஞாபகம் வச்சுக்கோங்க, square root of final value minus initial value the whole square plus அதே மாதிரி தான் இங்கேயும் second ordinate minus first ordinate, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. நிறைய பேருக்கு இங்கே கன்ஃபியூஷன் வந்துடும், இங்கே ப்ளஸ் போடணுமா இங்கே மைனஸ் போடணுமான்னு. அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம், ஒரே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச்னாலே என்னது? மைனஸ். ஓகே, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே என்ன? சேஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேஞ்சஸ்க்கு எப்போ இங்கெல்லாம் சேஞ்ச் வருதோ அங்கெல்லாம் உடனே நம்ம என்ன சைன் போடணும்? மைனஸ். ஸோ நம்ம ரெண்டு ஆக்சஸோடைய சேஞ்சும் போடுறதுனால ஸோ இட் வில் பிகம் x2 மைனஸ் x1 the whole square plus y2 மைனஸ் y1 the whole square. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கும் போட்டிருக்கோம், ஒய்க்கும் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறது தான் ஆக்சஸ். ஸோ இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். This is the distance formula between the two points representing a straight line. Okay, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் distance formula between, இப்போ ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டோம்ல, இப்போ distance formula between origin and a point. Distance formula between origin and a point. அப்போ originலேருந்து நமக்கு பாயிண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். So if this is the axis x and y, இது origin O. இப்போ line passes through the origin. அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இஃப் த பாயிண்ட் இஸ் a, b. சரி, இங்கே பாருங்கள், போனதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? இங்கே வந்து போனதில் வந்து இட் வாஸ் ஒன்லி a line AB not representing any axis. இங்கே you have the line which is representing, which is the extension from the origin. ஓலேந்து போகிறது. ஸோ அப்போ ஒரிஜினால என்ன இருக்கணும்? 0, 0. ஓகே, இதுக்கும் சேம் வே நம்ம இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? இந்த டிஸ்டன்ஸ் OP will be always என்ன சொல்லணும்? ரூட் ஆஃப் சேஞ்ச் பாயிண்ட்டே கிடையாது, ஃப்ரம் 0லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக A போயிடுச்சு. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 0, 0, A, B. இப்போ நான் இதே கான்செப்டை இங்கே நம்ம யூஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன? ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகி Pக்கு போகிறது. அப்போ A minus 0 which is A square. அதே மாதிரி B minus 0 the whole square which is B square. So distance OP will be root of A square plus B square. ஓகே, சரி, இப்போ நம்ம ஒரிஜின்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் distance between the origin and a point on x-axis. இப்போது நம்ம இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் அண்ட் பாயிண்ட், அவ்வளோதான். அதாவது த பாயிண்ட் லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், தட் இஸ் த பாயிண்ட் லைஸ் இன் போத் த ஃப்ரேம்ஸ், தட் இஸ் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ரெண்டு ஃப்ரேம்லேயுமே இந்த பாயிண்ட் இருக்குது. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் அண்ட் பாயிண்ட் ஆன் வெறும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும். எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் எடுப்போம் பாருங்கள்? இங்கே இருக்க எக்ஸு, இங்கே இருக்க ஒய், இது வந்து ஆரிஜின் O. இப்போ த பாயிண்ட் இஸ் ஹியர். எக்ஸ் ஆக்சிஸில் யூ ஹேவ் அ பாயிண்ட். That is, this point is P
பாயிண்ட் வந்து a, 0ன்னு சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ் ஆக்சஸில் ஒய் கிடையாது. ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 0 போட்டுடணும். ஸோ த பாயிண்ட் இஸ் a, 0. இந்த நம்ம பாயிண்ட் எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அவர் a யூனிட்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் தானே நம்ம கிராஃபில் எடுப்போம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? a யூனிட்ஸ். ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? x is equal to a units, that is OP. இந்த distance தானே x axisல. So OP is equal to x is equal to a units. Okay, so any point நம்ம இதே நம்ம நார்மலாக ஒரு கிராஃப் ஷீட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறச்சு எப்படி பண்ணுவோம்? இங்கே பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணுவோம். இங்கே பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணி இங்கே இருந்து நம்ம கிராஃபில் லைன் போடுவோம் இல்லையா? ஸோ அப்படி கவுண்ட் பண்ணுறச்சு இந்த டிஸ்டன்ஸ் தானே நம்ம என்னோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ ஏ இருந்ததுன்னு சொன்னால் எப்படி? இப்போ நம்ம 2 இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? 0லேருந்து 1, 2. அப்போ இது நம்ம 2ன்னு சொல்கிறோம்ல. அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் கவர் பண்ணி இருந்திருக்கோம்? இது வரைக்கும் 1, இதுக்கு 1. ஸோ டோட்டலி 2 யூனிட்ஸ் சொல்லியிருக்கோம்ல. அதே தான் இங்கேயுமே ஏ அப்படின்னு சொன்னால் இங்கே ஏ யூனிட்ஸ் நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஹேஸ் ட்ராவல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனிட்ஸ். அதே தான் இன் கேஸ் ஆஃப் the distance between the origin and the point on case of y axis. இப்போ அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ distance between origin and the point on y axis. x axis பார்த்தோன்னே இப்போ அதே மாதிரி y axis பாருங்க. axis x axis y axis இது வந்து origin O. ஓகே, இப்போ origin சொன்னாலும் it is understood that it is always 0, 0. சரியா? இப்போ பாயிண்ட் நான் எங்கே எடுத்துக்கிறேன்? y axis சொல்லியிருக்கேன். ஸோ பாயிண்ட் ஆன் y axis P. இந்த இடத்துல நான் என்ன போட்டு போகிறேன்? x கிடையாது. ஸோ 0, B. அப்போது பாயிண்ட் எங்கேருந்து மூவ் ஆயிருக்கு? நம்ம ஆரிஜின்லேருந்து சொல்லியிருக்கோம். அப்போ பாயிண்ட் இங்கே இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு? b டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதுவோம்? OP is equal to OP y axis தானே? OP is equal to y is equal to எவ்வளோ யூனிட்ஸ்? b யூனிட்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் அண்ட் பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன்னா என்ன? பிரிக்கிறது. அதாவது ஒரு லைனை வந்து டிவைட் பண்ணுறது தான் செக்ஷன் இல்லையா? இப்போ பாருங்கள் நம்ம எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ யூ ஹாவ் அ ஸ்ட்ரெயிட் லைன் லைக் திஸ். தட் இஸ் திஸ் லைன் இஸ் A and B. ஓகே, இந்த லைனோட பாயிண்ட் வந்து x1 y1 எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஹோல் லைனை நான் எப்படி டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் m and n டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த m and n என்ன? வாட் இஸ் m and n அப்படின்னு சொன்னால் ரேஷியோ. என்ன ரேஷியோ பாருங்க. நான் இதை வந்து இந்த பார்ட், அதாவது இந்த பாயிண்ட் வந்து Pன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த P பாயிண்ட்டை நான் x, yன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த P எப்படி வருது AB லைனில் அப்படின்னு சொன்னால் நான் இதை வந்து எய்தர் ஐ கேன் டிவைட் ஆஸ் 1 இந்த பார்ட் AP 1, இந்த பார்ட் PB 2 எடுத்துக்கலாம். 1:2 ரேஷியோ எடுத்துக்கலாம். 2:1 வரலாம். 5:8 வரலாம். ஸோ திஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் ரேஷியோ. This is m part and this point is n part. m part, n part. Okay, so அப்போ இதுக்கு எப்படி நம்ம பிரித்து எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் P எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா P of x, y. இப்போ மோரோவர் இந்த ஹோல் லைனை நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம்னா இன்டர்னலியாக கட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் இன் பை இன்டர்னலி? லைனுக்குள்ளேயே நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த லைனை நம்ம வெளியிலேருந்து கூட டிவைட் பண்ணலாம். தட் இஸ் எக்ஸ்டர்னலி. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னலி பார்க்கணும், அப்புறம் எக்ஸ்டர்னலி போகலாம். இன்டர்னலி இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் ஃபார்முலாவில் இன்டர்னலியாக எப்படி அந்த லைனை டிவைட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ண பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். P of x, y is equal to ப்ராக்கெட் போடுங்க. இது எல்லாமே பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறச்சு இந்த ப்ராக்கெட் இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ் நம்ம ப்ராக்கெட்குள்ளே தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ப்ராக்கெட் இல்லாமல் கோஆர்டினேட்ஸ் எழுதக்கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ப்ராக்கெட்ஸை போட்டுட்டு இது போடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பாயிண்டாகவே யூ கேனாட் கன்சிடர். ஸோ இதுக்கு மார்க் போயிடும். ஸோ கோஆர்டினேட்ஸ் எப்போவுமே இட் ஷுட் ரெப்ரசன்ட் ஒன்லி பை ப்ராக்கெட்ஸ். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி எழுத போகணும். m x2 plus n x1 by m plus n கமா x ஆக்சஸ்க்கு இது அதே மாதிரி y ஆக்சஸ்க்கும் வரணும். கமா my2 plus ny1 by m plus n. This is how you represent a
point P when AB is divided internally. Okay, இப்போ இதே வந்து externally-ஆ இருந்ததுன்னா, okay, இதே externally-ஆ இருந்ததுன்னா, this P of x, y will be represented as mx2 minus nx1 by m minus n, my2 minus ny1 by m minus n. ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இன்டர்னலினா ப்ளஸ், எக்ஸ்டர்னலினா மைனஸ். ஓகே, இது எப்படி கட் ஆகுங்கிறத பாருங்க. எக்ஸ்டர்னலினா சி நம்மளோட லைன் ஏபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபி அதாவது இந்த பாயிண்ட் x1, y1 எங்கே இருக்குது, x2, y2 இங்கே இருக்குன்னா இதோடைய கட் எங்கே வரும்னா எக்ஸ்டெண்டட் ஓவர் ஹியர். ஓகே, அப்போ இது ஃபுல்லாக வில் பி யுவர் m. ஓகே, திஸ் டிஸ்டன்ஸ் திஸ் வில் பி யுவர் n. இதுதான் வந்து எக்ஸ்டர்னலிக்கு. ஸோ இந்த பாயிண்ட் பி வந்து x, y இப்படி வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? மிட்னா என்ன? எக்ஸாக்டாக சென்டர். சென்டர்னா என்ன? பைசெக்டிங். பைசெக்ட்னா ரெண்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது தானே மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இஃப் ஏபி இஸ் அ லைன் இப்படி இருக்குது, ஏபி இருக்குது. இப்போ இதோட மிட் பாயிண்ட் என்ன? பி. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா x1 y1 x2 y2 பியோட வேல்யூ x and y. ஸோ இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு p எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்கள். p of x, y is equal to நம்ம கோஆர்டினேட் போட போகிறோம். ஸோ ப்ராக்கெட் கண்டிப்பாக வரணும். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது எங்கே இந்த டிரைவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலாலேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. ஏன்னா மிட் பாயிண்ட் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம். அப்போ அதோட ரேஷியோ என்ன? 1 and 1 தானே. அதே 1 and 1ல எங்கே போடுங்க பார்ப்போம். 1 into x2 x1, x2 1 into x1 x1. ஸோ அதுதானே இங்கே போட்டிருக்கோம் x1 plus x2 by 2. m plus n என்ன? m 1 n 1. ஸோ 1 plus 1 is 2. ஸோ 2. ஸோ மிட் பாயிண்ட் எங்கேருந்து டிரைவ் ஆயிருக்கு? நம்மளோட செக்ஷன் ஃபார்முலாலேருந்து தான் நம்மளும் மிட் பாயிண்ட்டை டிரைவ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு ஏரியா எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்களேன். ரொம்ப 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 சிம்பிள். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நமக்கு பேஸ், ஹைட்டு, லென்த்து, பிரெத்து கொடுக்காம, லென்த்தும் ஹைட்டும் கொடுக்காம நமக்கு வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு வேயாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோடைய டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து பிரென்த் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. பாருங்கள், தெர் இஸ் அ ட்ரையாங்கிள் லைக் திஸ். ஓகே, ஏ யூ ஹாவ் x1 y1 x1 y1, b you have x2 y2, c you have x3 y3. ஓகே, இது 3 இருக்கு. இப்போ இந்த மூணுமே 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். இதில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏபி, பிசி, ஏசி தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. s into s minus a into s minus b into s minus c அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இது மூணுத்தை வச்சு எப்படி போடலாம்னா triangle is equal to, that is triangle symbol தான் இந்த delta symbol, area is of the triangle is equal to half into BCக்கு பதிலாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ஃபார்முலா தான், பட் ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். அதை ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது? 1 ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு 1 இருக்கா? 1க்கு அப்புறம் என்ன வரணும்? 2 வரணும், 3 வரணும், நடுவில் ஒரு மைனஸ் சைன். ஓகே, ப்ளஸ் x1க்கு அப்புறம் என்ன வரணும்? x2. ஓகே, x2 போட்டு அதே மாதிரியே ப்ராக்கெட் போடுங்க. 1 2 3 அடுத்து என்ன வரணும்? y போட்டுங்க. 2க்கு அப்புறம் 3 1 நடுவில் ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. ப்ளஸ் x1 x2 அடுத்து x3. x3க்கு என்ன வரணும்? 1 2 3 2 3 1 3 அதே மாதிரியே போட்டுட்டு 3 1 2. புரிஞ்சுதா? இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா. உங்களுக்கு இதுக்கு வரைக்கும் போட்டு எனக்கு அப்புறம் இங்கே 1 or 2 கன்ஃபியூஷன் இருந்தால் கூட ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யோசிச்சுக்கலாம். 2 பார்த்துக்கோங்க. 1 2 3 2 3 1 3 1 2 இந்த ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லையா 1 2 3 2 3 1
3 1 2 இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஆர்டர் வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்க போகிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். புரிஞ்சுதா? இப்போ அதே தான் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரலுக்கும் சொல்ல போகிறேன் நான். இப்போது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிப்போம்னு சொன்னால் பாருங்க, இஃப் திஸ் இஸ் த குவாட்ரிலேட்டரல், ஓகே, ஏ பி சி டி இது குவாட்ரிலேட்டராக இருந்ததுன்னா இது என்ன பண்ணோம்னா குவாட்ரிலேட்டரில் யூ ஹேவ் டு டிவைட் இட் இன்டு 2 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் டோட்டல் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டு அதே ஃபார்முலாவில் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி கண்டுபிடிச்சி ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணினோம். நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நமக்கு இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம்ல, இதே யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் we are going to identify distance formula to identify the coordinate forms. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோஆர்டினேட் ஃபார்ம்ஸ் தான் என்ன அர்த்தம்? இப்போ என்ன ஃபிகர் இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வச்சு நம்ம அது என்ன டைப் ஆஃப் ஃபிகர் அப்படின்னு அதை நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கொஸ்டினே. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கொயர் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸ்கொயரோட ஃபிகர் எப்படி இருக்கும் பாருங்கள், இப்படி தானே இருக்கும். ஓகே, ஏபிசிடி. இப்போது ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹாவ் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி பிசி சிடி ஏடி. ஓகே, இப்போ இது எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னு சொன்னால் அது ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா சைடுக்கும் நீங்கள் வந்து எல்லா சைட்ஸையும் கண்டுபிடிச்சி ஈக்குவலாக வந்ததுன்னா ஸ்கொயர். ஆல்சோ யூ ஹாவ் டு ப்ரூவ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அதாவது ரைட் ஆங்கிள். ஓகே, ஏன் நம்ம இதோடு நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ராம்பஸுக்கும் இதே கண்டிஷன் தான். ராம்பஸும் ஸ்கொயரும் டிஃபர் ஆகிறது 90 டிகிரியில் மட்டும்தான். அதனால ஸ்கொயரும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரெண்டு கண்டிஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, செக் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அது ரெக்டாங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எதை வச்சு நம்ம ரெக்டாங்கிளாக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லுக் அட் திஸ் ரெக்டாங்கிள். ஓகே, இதே தான் சேம் கான்செப்ட் ABCD. Now what you have to do? Find the A rectangle ko opposite sides are equal. So appo you have to find the distance between AB. எல்லாத்துக்கும் distance கண்டுபிடிச்சு AB யும் CD யும் ஈக்குவலா இருக்கணும். Also BC யும் AD யும் ஈக்குவலா இருக்கணும். Also AB square plus BC square is equal to AC square. இதுலயும் நம்ம வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா AB is equal to CD, BC is equal to இது ரெண்டுமே parallelogram-க்கும் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ parallelogram-க்கும் ரெக்டாங்கிள்க்கும் டிஃபர் ஆகிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்ன? திஸ் 90 டிகிரி தான். ஓகே, ஸோ அப்போ பைத்தாகரஸ் தியரம் இங்கேயும் சொல்லணும், ஸ்கொயருக்கும் இது ரெண்டுத்துக்குமே பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். கம்மிங் டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ எப்படி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லுவோம்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்க்கு சேம் கான்செப்ட் தான். ஸோ ABC இப்படி இருந்ததுன்னு சொன்னால் sides equal. So distance between AB should be equal to distance between BC is equal to distance between CA. இப்போ இதே வந்து ரைட் ஆங்கிள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் ஆங்கிளாக இருந்ததுன்னா சேம் ஏபிசியாக இருந்ததுன்னா நம்ம வெறும்னே ஏபி ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ சொன்னால் பத்தாது. இதில் என்ன சொல்லணும்? நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ரைட் ஆங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள் வராது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா மட்டும் ரைட் ஆங்கிளாக இருந்ததுன்னா ரைட் ஆங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள் பாசிபிள் கிடையாது. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். நம்ம வெறும்னே இதை மட்டும் சொன்னினாலே இது ஓகேவாயிடும். இதே ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா அப்போ நம்ம கூட சேர்த்து என்ன சொல்லணும்? இஃப் இட் இஸ் ஐசோசெலஸ். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னு சொன்னால் these two sides will be equal. அதாவது AB equal to BC plus we have to talk about
AB square plus BC square is equal to AC square. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம், ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளும் பார்த்துருக்கோம். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு எல்லா சைடு ஈக்குவல் சொல்லணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏபி ஸ்கொயர் பைத்தாகரஸ் தியரம் சொல்லணும், ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 2 sides ஈக்குவல் ப்ளஸ் இது ரெண்டும் பைத்தாகரஸ் தியரம் சேர்த்து சொல்லணும். புரிஞ்சுதா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாயிண்ட்ஸ் வச்சு. இப்போ அடுத்த செக்ஷன் பார்க்க போகிறது என்னென்னா கோஆர்டினேட் ஆக்சஸோட ஈக்குவேஷன்ஸ் பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். Equation of coordinate axis. Equation of coordinate axis. Okay, சரி. இப்போ இந்த equation of coordinate axisல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து we are going to see about equation of a straight line parallel to x axis. இந்த சிம்பிள் வந்து parallel symbol. சரியா? parallel இந்த equation of parallel to first x axis எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த axis பாருங்க. இப்போ நான் x axis இது x axis இது வந்து y axis. இப்போ ஒரு straight line வரையறேன் அப்படினு சொன்னா parallel to x axis னா இது x axis. அப்ப x axis க்கு parallelனா இப்படி தான் வரணும். சோ அப்ப எந்த axis வழியா பாஸ் ஆகும்? y axis வழியா பாஸ் ஆகும். அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன்ல உங்களுக்கு x பாயிண்டே கிடையாது. x ஆக்சிஸ் வழியா இல்லை, இது y ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆச்சு. அப்போ இதோட ஈக்குவேஷனா என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் b, 0, b ன்னு இருந்ததுன்னா then the equation of x axis will be y is equal to b, or you can say y is equal to constant. b can be anything. அதனால you can say y is equal to constant. Okay, the equation of any line parallel to y axis. இப்போ இதே இப்போ மேலே இல்லாம கீழே இருந்தது அப்படின்னு சொன்னா அதை எப்படி சொல்வோம் அப்படின்னு சொன்னா if b is greater than 0 then y is equal to b is above x axis. என்ன b பாசிட்டிவ்ல அதனால above x axis. if b is less than 0 then this y is equal to b in the line வந்து it lies below x axis. ஏன்னா இது வந்து நெகட்டிவ், b நெகட்டிவ்னா அப்ப x axisக்கு கீழே இந்த இடத்துல வரும். ஓகே, இந்த சைடுல கீழே வரும். ஸோ அதனால below x axis. if b is equal to 0 அப்போ y எங்க இருக்கும்? y is equal to b is x axis itself. புரிஞ்சுதா? இதுதான் any line parallel to x axis. ஸோ இங்க வந்து bங்கிறது every point on this line, every point on this line will be இந்த கிடையாது, every point on this line will be parallel to x axis. இந்த லைன்ல எந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்தாலும் parallel, இங்க எடுத்தாலும் parallel, இங்க எடுத்தாலும் parallel, இங்க எடுத்தாலும் parallel. Any point on this line will be parallel to x axis. The same is the case of equation of a straight line parallel to y axis. So அப்போ y axis ன்றச்சு இதே தான் கான்செப்ட் நமக்கு வரும் பாருங்க. இது origin 0, இது x axis, இது y axis. Any line parallel to y axis னா இது y axis. அப்ப எங்க வரும்? இங்கேயே தான் நமக்கு வரும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம லைன் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் என்ன? இந்த இருக்கிற பாயிண்ட் a எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப இங்க என்ன இருக்கும்? a, 0. So there is no y axis, y பாயிண்ட் கிடையாது. அதனால இது வந்து நம்ம a, 0 ன்னு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்வோம்? any line parallel to y axis then every point on in the distance c ன்னு எடுத்துட்டோம்னா then every point on this will be x is equal to constant. ஓகே, இங்க பாருங்க டிஃபரன்ஸ் என்ன பாருங்க. இங்க y axis x axisல y is equal to constant, y axisல x is equal to constant. So any line இந்த ஆக்சிஸ்ல இந்த லைன்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் வந்து y axis ஓட it will be always parallel. Okay, the same is the case if this constant இத நான் c ன்னு சொல்லிட்டேன் அப்படினு சொன்னா c greater than 0 ஆ இருந்தது அப்படினு சொன்னா then it will be above, that is இங்க above below சொல்ல கூடாது, left and right சொல்லணும். Okay, it will be c greater than 0 ஆ இருந்ததுனா right of x axis, c less than 0 ஆ இருந்ததுனா right of y axis. If c is less than 0 na it will be left of y axis. If c is equal to 0 ஆ இருந்ததுனா then it will be on y axis. Okay, right, left, on y axis in the line lay. Okay, புரிஞ்சுதா? next coming to slope intercept form. slope and intercept form. Okay, சரி. இப்போ we will see what is meant by slope and its intercept. இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா
every straight line which is not vertical, any not vertical na இப்படி slanting இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், any straight line if it is not vertical will cut the y axis at some point. Okay, this point is called as the y ordinate of this point. இது y axis, இது வந்து x axis. So this becomes the y coordinate of this point, and in the point தான் என்னது நம்மளுடைய y intercept. This point is called as the y-intercept of our line. Okay, இப்போ now we will build the relationship between the slope and in the line oda slope ஐயும் இதோட intercept ஐயும் we are connecting. How will we connect அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c. Okay, y is equal to mx plus c. This m is called as the slope of the line and c is called as the intercept. எதோட intercept? y ஓட intercept. நம்ம என்ன ஆக்சிஸ்ல கட் பண்றதுன்னு சொன்னோம் லைனை y ஆக்சிஸ்ல. So c is called as the y intercept, x intercept கிடையாது. So this form is called as the slope intercept form. ஓகே, இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இப்போ எக்ஸோடைய வேல்யூ மாறணும்னா எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் இன்டர்செப்ட் வேல்யூஸ் டிஃபர். ஸோ நம்ம என்ன ஆக்சஸ் எடுக்கிறோமோ அந்த ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றணும். இப்போ இதே லைன் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சி வேல்யூ வில் பிகம் 0. ஓகே, அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சி வேல்யூ வில் பிகம் 0 when the line passes through the origin. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் point slope formula or slope point formula எப்படி வேணாலும் சொல்லலாம். point slope form or slope point form. So இதில் எப்படி வரப்போகுதுன்னா the same axis we are going to consider x axis, y axis if the point is traveling like this. இப்படி இருக்க ஒரு point, இப்படி ஒரு straight line இருக்கு அப்படின்னு சொன்னால் if we have, first of all we need to find the slope of this line. Okay, any slope நான் என்ன சொன்னேன், line ஓட slope na which makes angle theta, அதோடைய steepness. ஓகே, இப்போ நமக்கு தீட்டா தெரியும்னு சொன்னால் அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், m is equal to tan theta. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஸ்லோப் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்லோப்புக்கே 3 விதமாக ஸ்லோப்பு சொல்லலாம். ஒன்று m ஃபார்ம், ஒன்று tan theta ஃபார்ம், இன்னொன்று பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் தான் y2 minus y1 by x2 minus x1. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். எது எல்லாமே ரெப்ரசன்ட் ஸ்லோப் தான். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே என்ன நமக்கு தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீட்டா ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் இது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பாருங்கள், ஏ நமக்கு லைன் வந்து ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ அண்ட் பி. ஸோ how will we find the slope of this? ஸ்லோப்பையும் பாயிண்ட்டையும் எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோம்? ஸ்லோப்பு நமக்கு இது வந்து ஸ்லோப்பு தெரியும். இதோடைய ஸ்லோப் என்ன, இந்த பி பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏ வந்து x1 y1 நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அதே ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஸ்லோப்போடைய வேல்யூ தெரியும், y2 minus y1 by x2 minus x1 சொல்லலாம். இங்கே நம்ம பாயிண்ட் x and y வச்சதுனால அப்போ நம்ம ஸ்லோப் எப்படி சொல்ல போகிறோம், ஸ்லோப் ஆஃப் PA பாயிண்ட் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் y தானே இருக்குது, y and y1. ஸோ y minus y1 by x minus x1 அதுதான் நம்ம கூட சொல்லக்கூடிய ஸ்லோப்பு. ஸோ இப்போ இது என்னது ஸ்லோப்பு, ஸ்லோப்போட வேல்யூ என்ன m. ஸோ அப்போ இது எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் m is equal to y minus y1 by x minus x1. அதே தான் நம்ம ஃபார்முலாவை மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் பாருங்கள், y minus y1 is equal to m into x minus x1. அவ்வளவுதான். ஸ்லோப்போடைய ஃபார்முலாவே நம்ம என்ன பண்ணிட்டோம், பாயிண்ட்டாக மாற்றிட்டோம். எப்படி, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், வேறு ஒன்றுமே பண்ணல. m/1 மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். நமக்கு ஸ்லோப்பும் இருக்குது பாயிண்ட்டும் இருக்குது. இதுக்கு தான் என்ன ஃபார்முலா, ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலான்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு 2 point form. ஸோ 2 point form பேர்லேயே நமக்கு தெரியும், நமக்கு அங்கே என்ன இருக்குது, வெறும் 2 பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் தான் அந்த லைனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் த ஃபார்முலா கால் y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இதுதான் 2 point ஃபார்முலாவுடைய ரிலேஷன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஸ்லோப்புக்கு வேலையே கிடையாது, ஸ்லோப் இங்கே தெரிய வேண்டிய வேலையே கிடையாது. ஸ்லோப் இல்லாமல் நம்ம வந்து இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார்
2 point formula. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம் வித்தவுட் த ஸ்லோப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் டு இன்டர்செப்ட் ஃபார்ம். என்ன ஃபார்ம்? இன்டர்செப்ட் ஃபார்ம். இதுக்கும் நம்ம அந்த லைன் இன்டர்செப்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அங்கே வந்து என்ன பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஒரே லைனை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தோம் இல்லையா. இப்போ நம்ம வரைய போகிற லைன் வந்து இட் இஸ் கோயிங் டு கட் போத் த ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் y axis. இது என்ன பாயிண்ட்? இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் பார்ட் வில் பிகம் யுவர் எக்ஸ் இன்டர்செப்ட், திஸ் பார்ட் வில் பிகம் யுவர் ஒய் இன்டர்செப்ட். இது வந்து ஆரிஜின். ஓகே, இது 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த பார்ட் நம்மளுடைய y intercept and this part will be our x intercept. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நான் a, 0, இந்த பாயிண்ட் நான் 0, bன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னன்னா x by a plus y by b is equal to 1. This is the form of intercept form of this straight line. புரிஞ்சுதா? இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? அங்கே வந்து நம்ம ஒரே லைனை வெறும் ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? த லைன் இஸ் கட்டிங் போத் எக்ஸ் ஆக்சிஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி லைனை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய எக்ஸ் இன்டர்செப்ட். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர் ஒய் இன்டர்செப்ட். ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 2 பாயிண்ட் ஈக்குவேஷனில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வேறு ஸ்லோப் எதுவுமே இல்லைன்னா 2 பாயிண்ட் ஃபார்முலா, ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஈக்குவேஷன் ஆஃப் எனி கிவன் ஸ்ட்ரெயிட் லைன். புரிஞ்சுதுங்களா? இதை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் எப்பேற்பட்ட சம்ஸ் வேணாலும் போடலாம், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.